கரூர் மாவட்டம் குளித்தலையில் நாட்டு துப்பாக்கியால் சுட்டதில் விவசாயி படுகாயம் அடைஞ்சிருக்காரு. இது தொடர்பான விவரங்களோடு செய்தியாளர் மணிகண்டன் இணைஞ்சிருக்காரு. மணிகண்டன், இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் ஈடுபட்டது யார்? அந்த விவசாயியினுடைய தற்போதைய நிலை என்னவாக இருக்கிறது? என்ன நடந்தது? வணக்கம். இந்த கரூர் மாவட்டம் கடவூர் அடுத்துள்ள சேவாப்பூர் பகுதியைச் சேர்ந்தவர் கருணகிரி. விவசாய கூலி தொழிலாளியான இவர் நேற்று இரவு சுமார் 10 மணி அளவுல வளையப்பட்டி காட்டுப்பகுதியில உள்ள தனது களத்து வீட்டுக்கு சென்றுள்ளார். அங்கிருந்து இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது செல்லும் வழியிலேயே மர்ம நபர்கள் நாட்டு துப்பாக்கியால் அவரை சுட்டுள்ளனர். இதில் முதுகு மற்றும் இடுப்பு பகுதியில துப்பாக்கி சூட்டால் பலத்த காயம் ஏற்பட்ட நிலையில் கருணகிரி 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அவரது அண்ணன் வீட்டுக்கு சென்று வலி தாங்க முடியாமல் தகவல் தெரிவித்துள்ளார். இதனை அடுத்துதான் உடனடியாக அவரை மீட்டு திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நேற்று இரவே சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர். அவரது உடம்பில் சுமார் 10 பால்ராக் குண்டுகளால் சுடப்பட்டு துளையிடப்பட்டுள்ளது தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் குறித்து பாலவிடுதி போலீசார் தகவல் அறிந்த உடனேயே இது தொடர்பாக சந்தேகத்தின் பேரில் அப்பகுதியில் இருந்த 4 பேரை பிடித்து காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை நடத்தி வருவதாகவும் தகவல் வந்துள்ளது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். கரூர் மாவட்டம் குளித்தலையில் நாட்டு துப்பாக்கியால சுட்டதில் விவசாயி படுகாயம் அடைஞ்சிருக்காரு. விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட நாம கேட்டோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.